மூங்கில் மரத்தின் ரகசியம் வாழ்க்கையை மாற்றும் மோட்டிவேஷன் கதை. வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லப்போகும் கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கதை. பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறாங்க. கொஞ்சம் முயற்சி செய்தவுடன் பலன் கிடைக்கவில்லை என்றால் உடனே கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் வெற்றி என்பது உடனடியாக கிடைப்பதில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் ஒரு நாள் மூங்கில் விதையை நட்டார். தினமும் தண்ணீர் ஊற்றினார். நல்ல உரம் போட்டார். ஆனால் ஒரு வருடம் ஆனாலும் எந்த வளர்ச்சியும் இல்லை. 2ஆம் வருடமும் இல்லை. 3ஆம் வருடமும் இல்லை. 4ஆம் வருடமும் இல்லை. 5ஆம் வருடமும் இல்லை. அவரை பார்த்து ஊர் மக்கள் சிரித்தார்கள். இவ்வளவு வருடம் தண்ணீர் ஊற்றி என்ன பயன்? விதை செத்துப் போயிருக்கும் என்று கூறினார்கள். ஆனால் அந்த விவசாயி நம்பிக்கையை விடவில்லை. தினமும் தண்ணீர் ஊற்றிக் கொண்டே இருந்தார். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? 5வது வருடத்தின் இறுதியில் அந்த மூங்கில் விதை முளைக்கத் தொடங்கியது. சில வாரங்களிலேயே 80 அடி உயரம் வளர்ந்தது. இப்பொழுது ஒரு கேள்வி. அந்த மூங்கில் மரம் சில வாரங்களில் 80 அடி வளர்ந்ததா? இல்லை. அது 5 வருடங்களாக தனது வேர்களை பூமிக்குள் ஆழமாக வளர்த்து கொண்டிருந்தது. வேர்கள் வலிமையாக இருந்ததால் தான் பின்னர் வேகமாக உயர்ந்தது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். இன்னைக்கு நீங்க உழைக்கிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் பலன் கிடைக்காமல் இருக்கலாம். மக்கள் உங்களை கேலி செய்யலாம். உங்களால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் உங்கள் நேரம் வரும். அப்பொழுது உங்கள் வெற்றியை பார்த்து அதே மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். நண்பர்களே, வெற்றி என்பது ஒரே நாளில் உருவாகாது. அது தினசரி முயற்சி, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றால் உருவாகும். மூங்கில் மரம் போல உங்கள் வேர்களை வலுப்படுத்துங்கள். கற்றுக்கொள்ளுங்கள், உழையுங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் உங்கள் உயரத்தை இந்த உலகம் பார்த்து வியக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மெதுவாக வளர்வது தோல்வி அல்ல, வளர்வதை நிறுத்துவதுதான் தோல்வி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற வெற்றி கதைகளுக்கு உங்கள் வெற்றி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வெற்றி உங்கள் பக்கம் வரட்டும்.